ஒரு நாள் ஜிம்முக்கு போகலன்னா நீங்கள் கெயின் பண்ணியிருக்க மசில் எல்லாம் லாஸ் ஆகிருமா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்போ தான் நான் 90 நாளில் 6 பேக் வைக்கணும் இல்லையான்னு தெரியும். 90 நாளில் 6 பேக் வைக்கலாம் சேலஞ்சில் டே 30 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 77.85. மார்னிங் எப்பவும் போல் 4 ஹோலெக் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ ஃபுல்லாக எடிட்டிங்லாம் இருந்தேன். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகல. எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லைட்டாக பசிச்சு அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் நறுக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருந்துச்சு. அது என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நமக்கு எனக்கு இன்னும் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. எங்கள் அம்மா அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால ஒரு பேங்க் அக்கௌண்ட் போய் கிரியேட் பண்ணது அதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்து திருப்பி எடிட்டிங் ஒர்க்கில் உட்காந்து அது முடிக்கும் போது இப்போ மணியை பார்த்தா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி 7 மணி ஆயிடுச்சு, ஓட் மீல் சாப்பிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போவா இல்லை டர்ஃபுக்கு போவான்னு ஒரு 2 சாய்ஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் டர்ஃபுக்கு போகிறதே பெட்டர்னு சொல்லி டர்ஃபுக்கு போயிட்டோம். நாங்கள் ஜிம்முக்கு ஒரு நாள் போகாதனால தான் மசில் லாஸ் ஆகாது. ஏன்னா டர்ஃப் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போவோம். ஆனால் ஜிம் வந்து வீக்லி 6 டைம்ஸ் போவோம். அதனால ஜிம்முக்கு ஒரு நாள் போகாதனால தான் கெயின்ஸ் வந்து குறைஞ்சிடாது. அதனால நாங்கள் டர்ஃபுக்கு போயிட்டோம். டர்ஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெட் புல்லும் ஒரு ப்ரோட்டீன் பாரம் அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மேட்ச்சில் யார் ஜெயிச்சா என்னன்னு தெரியல. 2 டீமே நிறைய கோல் அடித்தாங்க. நாங்கள் ஜெயிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்புறம் மேட்ச் முடிச்சு வெளியே வந்து சாப்பிட போயிருந்தேன். அது இது என்னன்னு தெரியல, சன்னா மசாலாவா என்னன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஒரு வீட்டுக்கு வந்து அந்த கால் லைட்டாக வீங்கி இருந்துச்சு. அதுக்கு ஒரு கெட்ட போட்டுட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.